ஓம் நம சிவாய். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கோவை எம்ஜிகே. நண்பர்களே, நம்ம சேனல் ஃபாலோவர் ஒருத்தர் தொடர்ந்து கஜகேசரி யோகத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார். நேற்று வெவ்வேறு வீடியோஸ் போடும்போது கூட அதை தொடர்ந்து ரிக்வஸ்ட் வச்சுக்கிட்டே இருந்தார். சரி, அதை பண்ணிடலாம் அவருக்காக அப்படிங்கிறது இந்த பதிவு. ஆல்ரெடி நான் கஜகேசரி யோகத்தை ஷார்ட்டில் சொன்ன மாதிரி ஞாபகம் இருந்தாலும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ யோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அது யோகம்னாலே எல்லோரும் உடனே அது இம்ப்ளிமெண்ட் ஆகிரும் அப்படிங்கிறாங்க. அந்த புரிதலுக்காக இதை முதல்ல சொல்லிடுறேன். எல்லா ஜாதகத்துலேயும் பலவிதமான யோகங்கள் உள்ளே இருக்கும். யோகங்கள் இல்லாத ஜாதகங்களை பார்க்க முடியாது. ஏன்னா யோகங்களில் எல்லா விதமான யோகங்களும் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு பிறப்புங்கிறது அனைத்து விதமான யோகங்களையும் உள்ளடக்கியதாக தான் இருக்கும். அது வெளிப்படும் முறையில் தான் நம்ம எப்போ வருது என்னங்கிறதுல தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஜோதிடமும் அவரவர் முயற்சியும் ஒளிஞ்சிருக்கு. இப்போ இந்த கஜகேசரி யோகத்தை பற்றி பேசிடலாம். கஜம்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும், யானை. கேசரினா சிங்கம். இப்போ இது எதுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது குருவும் சந்திரனையும் சேர்ந்த யோகமாக சொல்லப்படுகிறது. குருவும் சந்திரனும் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, குருன்னா தெரியும், நல்ல பண்பு, தலைமை தாங்கக்கூடிய இது, நன்னடத்தை, இதெல்லாம் குருவுக்கு சொந்தம். சந்திரனுங்கிறவ எப்படின்னா மனோகாரகன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஆசிலேஷன் இல்லாமல் இருக்கணும். அது வேகமாக இருக்கக்கூடிய கிரகம். ஒரு நாளைக்கு அது இடம்பெறக்கூடிய கிரகம்னால அதனுடைய சந்திரனுக்கு பவர் ஜாஸ்தி ஆக்சுவலி. ஆனால் நம்ம யாருமே என்ன பண்ணுவோம்னா, நெடுநாளிய கோள்கள் சனிக்கு குருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் சந்திரனுக்கு கொடுக்கறதில்ல. பட் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், விதி மதி கதி. அப்போ மதிங்கிறது நம்ம இங்கே சந்திரனை தான் பார்க்கணும். சந்திரன் லக்னங்களுக்கு எங்கேயாவது சரியில்லாத ஜாதகங்களுக்கு ராசி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்களும் ஜெயிச்சுருவாங்க அப்படிங்கிறது தான் சந்திரனுக்கு சொல்கிறது. உடல் உயிர் நம்ம லக்னம் ராசி பார்த்துருக்கோம். இது எல்லாத்துலேயும் நம்ம மெயினாக ராஜா ராணி அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சூரியன் சந்திரன் இப்படி சந்திரனுக்கு நம்ம ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம் கொடுத்துருக்கு. அப்போ இந்த குறிப்போட சந்திரனோட ஸ்ட்ராங்காக சொல்லிட்டோம். குருவுக்கு தெரியும் முழு சுபர். ராசி கட்டங்கள்லேயே அவர் தான் முழு சுபர் எடுத்துருக்குறோம். அப்படிங்கிற அந்தஸ்து எடுத்துகிட்டு இவங்க ரெண்டு பேருடைய இணைவு அப்படின்னு இங்கே எடுத்துக்கூடாது. இந்த குரு சந்திரன் இதுக்கு இந்த யோகத்துக்கு இணைவுங்கிறது எங்கே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, லக்னத்தில் மட்டும் இருக்கலாம். ஏன்னா இது கேந்திர திரிகோணத்துக்கு லக்னம் காமனாக இருக்கிறதுனால லக்னத்தில் குரு சந்திரன் இணைந்து இருக்கலாம். மீதி எல்லா இடத்துலையும் இணையருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். கேந்திரங்கள் இருக்கணும். அப்படி எந்த கேந்திரங்கள்ங்கிறது ஒரு ஜாதகத்தில் 1, 4, 7, 10 இதுதான் கேந்திர ஸ்தானங்கள். இப்போ சந்திரனுக்கு குரு கேந்திரத்தில் இருக்கலாம், ரிவர்ஸ் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். இதுதான் இந்த யோகத்துக்கு சொல்லப்பட்ட முதன்மையான வழிமுறை. அதாவது 1, 4, 7, 10 சந்திரன் 1ல் இருந்தால் குரு 4, சந்திரன் 4ல் இருந்தால் அப்படி மாறி மாறி இருக்கலாம். கேந்திரங்களில் இந்த யோகங்கள் இருக்கணும். சந்திரன்லேருந்து பொதுவாக பாருங்கள், சந்திரன்லேருந்து குரு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். கேந்திரங்களில் இருந்துன்னா வாய்ஸ் வருஷாவும் அப்படி இருக்கும். ஏன்னா கேந்திரங்கள்ங்கிறது உங்களுக்கு பாயிண்ட் தானே, இதுலேருந்து அதில் கனெக்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இப்படி உள்ள கஜகேசரி யோகம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். எதுக்காக இதை சொல்லியிருக்கிறாங்க? யானையும் சிங்கமும் இந்த கதை எல்லாத்துக்குமே தெரியும். யானை தான் காட்டில் நமக்கு தெரிஞ்சு பலமுள்ள மிருகம். பலமுள்ள மிருகம் தான் ஆக்சுவலாக அந்த இடத்துல ராஜாவாக இருக்கணும். ஆனால் அங்கே ராஜா யாருன்னா சிங்கம். ஏன் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உடல் வலிமையும் அந்த எல்லாத்தையும் தாண்டி சிங்கத்துக்கு ஒரு பேராற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மதம் கொண்ட யானையாகட்டும் இல்லை கூட்டமான யானையாகட்டும் சிங்கத்துக்கு முன்னாடி கட்டுப்பட்டு விடும் அப்படிங்கிறது தான் சிங்கம் காட்டு ராஜான்னு சொல்கிறோம். இந்த கதையை எடுத்துட்டோம்னா எப்படி அந்த காலத்துலேயே ஜோதிடமும் எல்லாமே ஒரு
உளவியல் சார்ந்த விஷயங்கள் தானே. அப்போ நம்ம சொல்லும் பொழுது யோகங்கள் பேர் வைக்கும் போதும் அதுக்கான மேட்சிங்ஸ் தான் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ சிங்கம் வந்து அங்கே ஜெயிக்குது அப்படிங்கிறது, சிங்கம் ஜெயிக்குது அப்படின்னா யானை தோத்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது, கட்டுப்படுதல்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து எதையுமே வந்து ஒரு சார்ந்து வாழக்கூடிய சமூகம் தானே. அப்போ குரு இப்போ கஜகேசரி யோகத்தில் சிங்கம் அந்த யானை கூட்டத்தை கட்டுப்படுத்தி ராஜாவை வல்லமை பெறுகிறது. இந்த கதையை இப்படி வச்சுக்கிங்க. இதை எப்படி இந்த யோகத்தில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவன் பிறப்பு முதல் இந்த மாதிரி கஜகேசரி யோகத்தில் பிறந்திருக்கிறான்னா அந்த யோகங்கள் செயல்படுதோ இல்லையோ அவனுக்கு தன்னை எதிர்த்து போராடக்கூடிய அவர்களை வெல்லக்கூடிய அல்லது அந்த துக்கங்களை தாங்கக்கூடிய சக்தி வந்து இந்த கஜகேசரி யோகத்துக்கு கிடைச்சிடும். அந்த ஜாதகன் அந்த தன் வாழ்நாளில் என்னைக்காவது ஜெயிக்கலாம், ஆனால் அந்த ஜெயிக்கிறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. எல்லாம் வெறும் குருச்சந்திரனுடைய அடிப்படையில் பார்க்க முடியாது, அதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ இது ஒரு முதல் தர யோகத்தில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது இருக்கா, ஓகே, அவங்க துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் மேலும் போராடி வெற்றி பெறக்கூடிய ஜாதகமாக இந்த கஜகேசரி இருக்கு. ஓகே, ரைட்டு. அப்போ இது ஜெயிச்சா என்ன பண்ணோம் அப்படின்னா, கஜகேசரி யோகம் உள்ளவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்றால் அவங்க தான் இந்த பெரிய தலைமை பண்பு நற்குணங்கள் இருக்குது. அவங்க யாரு, ஏன்னா சிங்கம்னா என்ன அர்த்தம், அது ராஜா, கம்பீர நடை, அது வந்து யாரையும் அனாவசியமாக துன்புறுத்தாது, நல்ல பண்பு, அரவணைத்து செல்லக்கூடிய இது, தன் வாழ்நாளுக்கு பின்னாடியும் புகழ்களை வந்து இந்த யோகம் கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா அவங்களுடைய நடத்தை அந்த மாதிரி இருக்கும். நல்ல குழந்தைகள், நல்ல பண்பு, நல்ல நடத்தை, தன் வீடு இல்லாமல் தன்னை சார்ந்த சமுதாயம், நாடு, இவங்களுக்கெல்லாம் தலைமையேற்று தன் இறப்புக்கு பின்னும் புகழ் அடையக்கூடிய ஜாதகங்கள் வந்து இந்த கஜகேசரி யோகத்தில் வருவாங்க. இப்போ இது நல்லா இருந்தால் என்ன ஆயிடுச்சுன்னு, மோசமாக இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை போராடக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. நன்மை எப்போ வெளிப்படும் அடுத்த கேள்வி. இப்போ இந்த கஜகேசரி யோகம் செயல்படணும்னா அதுக்கு சில முக்கிய விதிகள் இருக்குது. இதில் டாப் கிளாஸ், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நாடாளும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, குரு சந்திரன் இதைத்தான் நம்ம மையப்படுத்தி பேசுகிறோம். இதில் ரெண்டில் ஏதோ ஒன்றாவது ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும். இப்போ ஆட்சி உச்சம் தான் உங்களுக்கு தெரியும், குரு எங்கே இருப்பார், உங்களுக்கு தனுசு, மீனம், கடகம், இந்த இடத்துல உங்களுக்கு குருவோட ஆட்சி உச்சம் ஆயிடுது. சந்திரனுக்கு 2 வீடு தான் இருக்க முடியும், கடகமும் ரிஷபமும். இப்படி தான் அந்த இடத்துல இது வந்து அவங்களுக்கு நேச்சுரலாக கேந்திரங்களாகவும் வரணும் அந்த ஜாதகத்தை. அப்படி அமைஞ்சிருச்சுன்னா இந்த ஜாதகர், நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் குரு அந்த கஜகேசரி செயல்பட்டு ஜெயிச்சிருவீங்க. இதில் அந்த தசாபுத்தி இணைச்சிடணும். எப்போவுமே அதை தான் சொன்னேன், எந்த பீரியட் கஜகேசரி யோகத்தில் பிறந்தனால வாழ்நாள் முழுக்குமே அப்படி இருக்க முடியாது. அதுக்கு ஒரு டைம், ராஜாவாக இருந்தாலும் ஒரு பீரியடு, அவங்க ஈரான்னு சொல்கிறது மாதிரி அவங்க ஒரு பீரியடு இருப்பாங்க. அந்த பீரியடில் தான் அது வெளிப்படும், அந்த பீரியடில் தான் அவங்க ஜெயிக்க முடியும். அந்த பீரியடை சொல்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தில் இருந்து எடுத்துக்கணும். ரைட். இப்போ இது எப்படி செயல்படாது, இப்போ செயல்படுறதுக்கு சொல்லிட்டேன். கஜகேசரி யோகமாக இருக்கும், குருச்சந்திரன் இருக்கும், எங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நீச வீடுகளில் இருக்கக்கூடாது, பகை வீட்டிலையும் இருக்கக்கூடாது. புரிஞ்சிச்சுங்களா? அப்புறம் பகை பார்வை, பகை சேர்க்கை இதெல்லாம் இருந்ததுன்னா அதோட தன்மை கம்மியாக இருக்கும். இப்போ இவங்க தான் ஜாதகத்தில் பார்த்துட்டு எனக்கு வேலை செய்யலைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு 1-2 தொடர்புகள் இருந்திருக்கலாம் அந்த ஜாதகத்தில், இல்லை அந்த தசாபத்தி வராமையும் இருக்கலாம். ரைட். இப்போ நம்ம லைனாக பார்த்துட்டு வந்துட்டோம். கஜகேசரி யோகம்னா என்ன, செயல்பட்டால் அது என்ன நிலைமையில் இருப்பாங்க, செயல்படாட்டி மீடியமாக இருந்தாலும் என்ன மாதிரி பண்பை தரும், அடுத்தது யாருக்கு செயல்படும், எப்படி செயல்படும். ஓகே. இதில் அடுத்தது வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, முக்கியமாக வந்து இது செக் பண்ணி பார்க்கும்போது குரு வந்து தனுசுலையும் மீனத்தில் சந்திரனும் இருக்க பிறந்த ஜாதகங்கள் வந்து ரொம்ப டாப் கிளாஸ் இந்த கஜகேசரி யோகத்தில் செயல்படுவாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் சந்திரனும் தனுரில் குருவும் இருக்க பிறந்த ஜாதகங்கள். இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து இந்த கஜகேசரி முழுமையாக செயல்படும்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது. இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்குங்க. குருவும் சந்திரனும் உங்களுக்கு கேந்திரத்தில் இருக்கணும்,
அந்த உங்கள் லக்னத்துக்கு அந்த கேந்திரங்கள் வந்து 6, 8, 12 அந்த நான் சொல்லக்கூடிய மாட்டிருக்கக்கூடாது. அதே மாதிரி 6, 8, 12 மாடக்கூடாது, நீசமாக இருக்கக்கூடாது, பகை பெறக்கூடாது. ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஆட்சி பெறலாம், உச்சம் பெறலாம், வர்க்கோத்தமம் கூட பெறலாம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு சந்திரன் யோகம், அதாவது கேந்திரங்களில் இருக்கக்கூடிய கேந்திரம் பலமான கஜகேசரி யோகமாக செயல்பட்டு உங்களை வாழ்க்கையில் அந்த தசாபக்தி காலங்களில் முதன்மைப்படுத்தி உங்கள் சமுதாயத்தில் உங்களது இறப்புக்கு பின்னும் உங்களை பேச வைக்கும் முதல் தர யோகமாக இது செயல்படும் என்று கூறி இந்த வாய்ப்பை கொடுத்த எனது நண்பருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜோதிடர் கோவை MGK. நன்றி, வணக்கம்.